Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ஒரு சில யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய கிச்சன் டிப்ஸ், கிச்சன் டூர், கிச்சன் ஆர்கனைசேஷன் ஐடியாஸ் இதெல்லாம் நாங்கள் லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எங்கள் சேனல் விசிட் பண்ணி அந்த வீடியோஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நாம் டிப் நம்பர் 1 பார்க்கலாம். இதில் புதினா எப்படி க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம், அதுவும் ஈஸியாக. இது போல் புதினா செடிகள் ஒரு 4-5 காம்பு நம்ம ஒன்றா எடுத்து இது போல் புளி வடிகட்டுற பாத்திரமோ இல்லை வடித்தட்டோ ஏதாச்சும் நீங்கள் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அதில் இது போல் ஒரு 4-5 ஒன்றா சேர்த்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிடலாம். அப்புறம் இது போல் நீங்கள் பேக் சைடு பிடிச்சி இழுக்கும்போது பாருங்கள் எல்லா காம்பு தனியாக அந்த இலைகள் தனியாக நமக்கு கிடச்சிரும். இது போல் ஈஸியாக நீங்கள் புதினாவை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இந்த வேலையை நமக்கு ஈஸியாக நம்மளோட பிள்ளைங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்ம சாதாரணமாக அவங்ககிட்ட வேலை கொடுக்கும்போது செய்ய மாட்டாங்க. ஏன்னா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நமக்கு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நமக்கும் வேலை ஆன போல் இருக்கும், டைமும் சேவ் ஆகும். சின்ன பிள்ளைங்களும் இதில் பிஸியாக்கி விட்டுடலாம். குறைஞ்ச டைமில் நாம் நிறைய புதினாக்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நமக்கு டைமும் சேவ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் நம்பர் 2. இந்த டிப்பில் நாம் கத்திரிக்காய் எப்படி கலர் மாறாமல் கட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்து அதில் ஒரு 1/2 ஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் நாம் கத்திரிக்காவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். காய்கள் கட் பண்ணும்போதே கத்திரிக்காவை நம்ம கட் பண்ணி இது போல் ஆட் பண்ணிட்டோம்னா கலர் மாறாமல் நம்ம தாளிக்கிற வரைக்கும் அப்படியே இருக்கும். எப்போவுமே நாம் கத்திரிக்காய் கட் பண்ணி தாளிக்கும் போது தான் ஆட் பண்ணுவோம். ஆனால் இது போல் நீங்கள் செய்யும்போது மற்ற காய்கள் கட் பண்ணும்போது இதையும் நீங்கள் கட் பண்ணி இது போல் தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு. ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 3. இதில் நாம் பச்சை பட்டாணி எப்படி ஸ்டோர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நமக்கு பச்சை பட்டாணிகள் சில சீசனில் தான் நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக, குவாலிட்டியாக, சீப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம நிறைய வாங்கி இது போல் உரித்து ஆர்டினரி ஒரு டிஃபன் பாக்ஸோ இல்லை ஜிப்லாக் கவர் இல்லை ஆர்டினரி கவர் எல்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி அப்படியே ஃப்ரீசரில் வச்சிடலாம். இது நல்லா உங்களுக்கு 1-1.5 மந்த் வரைக்கும் கூட கெட்டு போகாது. நல்லா ஃப்ரீஸ் ஆகியிருக்கும். சமைக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோராக எவ்வளோ தேவையோ அது மட்டும் நம்ம எடுத்து ஒரு பவுலில் ஒரு பிளேட்லேயும் ஆட் பண்ணி கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணோம்னா அது சீக்கிரமாகவே நமக்கு சமைக்கிறதுக்கு ரெடி ஆகிடும். அப்படி இல்லை உங்களுக்கு டைம் இருக்குன்னா தேவையான அளவுக்கு எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டோ பவுல்லையோ போட்டு வச்சிடலாம். அது ஃப்ரீஸ் ஆகியிருக்கிறதெல்லாம் சீக்கிரமாகவே நார்மல் ஆகிடும். அப்படியே நீங்கள் குக் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரொம்ப லேட்டாக எடுத்து அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வைக்கிறேன். ஸோ இது 5 மினிட்ஸ்லேயே எனக்கு அந்த ஃப்ரீஸ் ஆனதெல்லாம் நார்மல் ஆகிடுச்சு. ஸோ இது போல் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 4ல் நாம் கத்தி, சிசர்ஸ்லாம் எப்படி ஷார்ப் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்க கத்தி, சிசர்ஸ்லாம் சட்டுன்னு இந்த ஷார்ப்னஸ் போயிடும். அந்த மாதிரி டைமில் இது போல் நாம் இந்த கார வகை, அதாவது மிக்சர், ஓமப்பொடி இது போல் வாங்கும்போது இந்த சில்வர் ஃபாயிலில் தான் நமக்கு பேக் பண்ணி கொடுப்பாங்க. அந்த கவர் எடுத்து இது போல் நல்லா நம்ம மடித்து எடுத்துக்கலாம். அதில் நாம் இந்த கத்தி இது போல் வச்சு கட் பண்ணும்போது கத்தி நமக்கு நல்லா ஷார்ப் ஆகிடும். பாருங்கள், இது போல் நல்லா நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் மட்டும் இது போல் நல்லா கட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஷார்ப் ஆகுது. ஸோ இது போல் நீங்கள் செய்யும்போது கத்தி நல்லா ஷார்ப் ஆகிடும். அதே போல் சிசர்ஸும் அப்படி தான். இது போல் ஃபோல்ட் பண்ணியிருக்கிற அந்த கவரை சிசர்ஸ் வச்சு நீங்கள் கட் பண்ணும்போது நல்லா ஷார்ப் ஆகிடும். இந்த கவர் அவைலபிளாக இல்லைன்னா நம்ம ஆர்டினரியாக பாத்திரம் தேய்க்க யூஸ் பண்ணுற அயன் ஸ்க்ரப், அதாவது அந்த இரும்பு நார் சொல்லுவாங்க, அது கூட நாம் இது போல் கட் பண்ணி போடும்போது கத்தியோ இல்லை சிசர்ஸோ நல்லா ஷார்ப் ஆகிடும். ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 5ல் நாம் லெமன் ஜூஸ் எப்படி ஈஸியாக நிறைய எடுக்கலாம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நான் ஒரு லெமன் எடுத்துக்கிறேன். இதை அப்படியே நாம் கட் பண்ணி ஜூஸாக பிழிஞ்சிக்கலாம். இது பிழிஞ்சு எடுக்கும்போது பாருங்கள் நமக்கு பிழியறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அதே சமயம் நமக்கு ஜூஸும் ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும். இது பிழியும் போதே உங்களுக்கு தெரியும். பாருங்கள் எவ்வளோ குறைவாக கிடச்சிருக்கு ஜூஸ். அதே போல் நம்மளால் ஃபுல்லாகவும் பிழிஞ்சு எடுக்க முடியாது. பிழியறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ நமக்கு ஜூஸும் ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும். பாருங்கள் ஒரு லெமனில் இவ்வளோ ஜூஸ் தான் கிடச்சிது. அதே போல் இப்போ நான் இன்னொரு லெமன் எடுத்து நம்ம கவுண்டர் டாப் மேலே வச்சு இது போல் நல்லா ப்ரெஸ் கொடுத்து தேய்க்கும்போது பாருங்கள் நல்லா சாஃப்டாகி வந்துடும் லெமனு. அப்போ நமக்கு பிழியறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ நாம் இதை ஒரு பிளேட்டில் வச்சு கட் பண்ணிக்கலாம்.
எப்போவுமே நாம் லெமன் கட் பண்ணும்போது கவுண்டர் டாப் மேலே வச்சு கட் பண்ணக்கூடாது. ஒரு பிளேட்டில் வச்சு தான் கட் பண்ணி எடுக்கணும். ஏன்னா அந்த ஜூஸ் படுற இடத்துல நமக்கு ஒயிட்டாக அந்த பேச்சஸ் மாதிரி தெரியும். அதனால் லெமன் கட் பண்ணும்போதெல்லாம் எப்போவுமே நீங்கள் ஒரு பிளேட் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு லெமன் பிழியறதுக்கே எவ்வளோ ஈஸியாக இருக்குது. ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சு லெமன். இப்போ நமக்கு நிறையவே ஜூஸ் கிடச்சிருக்கு. இது பாருங்கள், ஒரு லெமனில் எவ்வளோ ஜூஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அதே போல் லெமன் பிழியும்போது நம்ம அந்த சீட்ஸை மட்டும் தனியாக எடுக்கிறது. இது போல் ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சு நம்ம பிழிஞ்சோம்னா அந்த சீட்ஸ் மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம். கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 6ல் நாம் இது போல் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுற பொருட்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நான் கார்ன்ஃப்ளவர் தான் இதில் காட்டுறேன். கார்ன்ஃப்ளவர் பாக்கெட் நான் வாங்கின உடனே இது போல் கார்ன்ஃப்ளவர் அந்த நேமையும் அந்த டேட்டு, அதாவது எக்ஸ்பைரி டேட்டு, மேனுஃபேக்சரிங் இது தனியாக நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நாம் இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. பாட்டிலையும் ஃபில் பண்ணியாச்சு கார்ன்ஃப்ளவரை. இப்போ அந்த நேமையும் நம்ம டேட்டையும் ஒரு செலோ டேப் வச்சு அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். இது போல் செய்யும்போது நமக்கு பொருட்கள் வீணாகாமல் நம்ம தடுக்கலாம். ஏன்னா எக்ஸ்பைரி டேட் இருக்கிறத தொட்டு நம்ம ஈஸியாக அதை கன்சியூம் பண்ணலாம். அதே போல் நமக்கு சேம் கலர் இருக்க திங்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது பார்க்கும்போதே நமக்கு தெரியும். இதே போல் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, மைதா இதெல்லாம் சேம் கலரில் இருக்கும். அப்போ நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இது போல் பாட்டிலில் இல்லை டிரான்ஸ்பரண்ட் ஜார்லாம் வைக்கும்போது இதே மற்றவங்க ஹேண்டில் பண்ணும்போது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துருவாங்க எந்த பொருள்னு. அதுக்காக இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம கண்டெய்னர்ஸில் ப்ரொவிஷன்லாம் ஸ்டோர் பண்ணும்போது இந்த டிப்பை ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம பொருட்களை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணவும் கன்சியூம் பண்ணவும் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.